வணக்கம் மக்களே, இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேஜிஎஃப் திரைப்படத்தில் நடித்து இந்திய சினிமாவையே திரும்பி பார்க்க வச்சவர் தான் யாஷ். கேஜிஎஃப் சாப்டர் 2 படத்துக்கு அப்புறம் டாக்ஸிக்ங்கிற ஒரு படத்தில் நடித்து வராருங்க. கன்னட இண்டஸ்ட்ரியில் ஒரு முன்னணி ஹீரோவாக திகழ்கிறவர் தாங்க யாஷ். அவர் பார்த்தீங்கன்னா ராக்கி என்ற ஒரு கன்னட மூவியிலிருந்து தான் இன்ட்ரடியூஸ் ஆனார். அதை தொடர்ந்து பல படங்களில் நடித்தார்னே சொல்லலாம். கேஜிஎஃப் படம் மூலமாக இந்தியன் சினிமாவையே திரும்பி பார்க்க வச்சவர் யாஷ்னே சொல்லலாங்க. அந்த படத்தின் மூலமாக வேர்ல்டு வைடாக இவருக்கு பெரிய ஒரு ஃபேன் பேஸே ஒன்று உருவாச்சுங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கீதா மோகன்தாஸ் தான் டைரக்ஷன் பண்ணுறாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் நடக்கும் ட்ரக் மாஃபியா கேங்ஸ்டர் ட்ராமாவாக இந்த படம் இருக்குன்னு சொல்லி இந்த படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. இந்த படத்தோட படப்பிடிப்பு பார்த்தீங்கன்னா சில மாதங்களுக்கு முன்பு தாங்க தொடங்கப்பட்டிருக்கு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தாங்க தயாரிக்கிறது. இந்த நிலையில தான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்த்தீங்கன்னா வர்ற ஜனவரி 8ஆம் தேதி யாஷ் பிறந்த நாள் அன்னைக்கு காலை 10:25 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதாக இந்த படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் நடிக்கிற மற்ற பிரபலங்கள் யார் யாருங்கிற விஷயத்தை இன்னும் கொஞ்ச நாளில் அறிவிக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10ஆம் தேதி வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.